don't go for a regular SIP. Always when you are going for a SIP, do a step up or top up. ஸோ அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் இயர் ஆன் இயர் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஒரு மாதம் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5000 rupees நீங்கள் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும், அந்த சேவிங்ஸை வந்து ஒரு முதலீடாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவல் ஒரு லாங் டேர்மில் ஒரு பெரிய வெல்த் அக்யூமுலேட் பண்ண முடியும். நம்ம நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு ட்ரீம் நம்பரை அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவனால் அச்சீவ் பண்ண முடியும். நிறைய பேனிக் ஃபேஸ் வரும். அந்த மாதிரியான சமயத்தில் பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வித் பேஷன்ஸு. அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க, சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிறிய சிறிய தொகையை நீங்கள் சேமிக்கிறது மூலமாக தாராளமாக உங்களாலேயும் உங்களோட ட்ரீம் நம்பரை ஒரு பர்டிகுலர் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஐ எம் ராம்குமார், பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ், எக்ஸ் பேங்கர் மற்றும் ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு சாதாரணமாக ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபா, ஒரு 25,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு இளைஞனோ ஒரு இளைஞியோ அவங்களால தன்னோட செலவுங்கள்லாம் போக, அன்றாட செலவுலாம் போக, அத்தியாவசிய செலவுகள்லாம் போக மாதம் ஒரு 5,000 ரூபாய் அவங்களால சேமிக்க முடியறது அப்படின்னா, நார்மலாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து ஒன்று பேங்க்கில் ரெக்கரிங் டெபாசிட் போட சொல்லுவாங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி சேவிங்ஸில் போட சொல்லுவாங்க. இன்றைக்கி ட்ரெண்டு மாறி இருக்குது, மாடர்ன் ஏரா, மாடர்ன் வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தே வாண்டட் டு பார்ட்டிசிபேட் இன் பங்குச்சந்தையில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அப்படிப்படுற பர்சன்ஸ்களுக்காக இந்த ஒரு கேல்குலேஷனோட சொல்கிறோம். ஒரு மாதம் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5000 rupees நீங்கள் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும், அந்த சேவிங்ஸை வந்து ஒரு முதலீடாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவல் ஒரு லாங் டேர்மில் ஒரு பெரிய வெல்த்தை அக்யூமுலேட் பண்ண முடியும். 5000 rupees எவ்ரி மந்த்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் அதில் வந்து ஒரு 1000 rupees ஸ்டெப் அப் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் இயரில் அவருக்கு ஒரு 12 மாதத்துக்கு 5,000 போயின்னு இருக்கும். தேர்பை அவர் பே 60,000 rupees பே பண்ணுவார். வேறஸ் 13வது மாதத்தில் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 6,000 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அந்த என்டையர் இயர் வந்து அவர் 6,000 rupees பே பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் மேபி தேர்ட் இயரில் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 7,000. பிகாஸ் ஆப்வியஸ்லி ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் கெப்பாசிட்டியும் இயர் ஆன் இயர் ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்லேயோ இல்லை வேறு ஒரு கம்பெனியில் ஜம்ப் அடிக்கும் போதோ ஆப்வியஸ்லி அவரோட இன்கம் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ரெகுலர் எஸ்ஐபி இல்லாமல் ஒரு ஸ்டெப் அப் எஸ்ஐபியை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓவராலாக ஒரு 25 வருஷத்துக்கு அந்த பர்சன் வந்து தன்னோட நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல் வந்து தன்னோட கேரியரை வந்து ஒரு 22-23 வயசில் ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 25 வயசு ஆகும்போது அவரோட சேவிங்ஸ் ஆரம்பிக்கிறாரு. அப்படிங்கும்போது தொடர்ந்து அவர் வந்து இந்த அமௌண்ட்டை கட்டிக்கிட்டே வராரு. அப்படின்னா பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஃபண்டோட வேல்யூவும் தாராளமாக க்ரோ ஆகும். நார்மலி எல்லாரும் சொல்கிற அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் எதனால் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஏறும்போதும் இறங்கும் போதும் அவர் எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. மார்க்கெட் இறங்கு முகத்தில் இருக்கும்போது அவருக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அதிகமாக அலோகேட் ஆகுது. அதே ஏழு முகத்தில் இருக்கும்போது கம்மியாகும். பட் ஓவராலாக இந்த பாஸ்ட்டில் லாஸ்ட் ஒரு 20 years 25 yearsல ஈக்விட்டி மார்க்கெட் ஹஸ் கிவன் 15% ரிட்டர்ன். ஸோ இந்த 15% கேல்குலேஷனில் ஒரு இண்டிவிஜுவல் வந்து தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு வித் ஸ்டெப் அப் எஸ்ஐபி 5,000 + 1,000 rupees ஸ்டெப் அப் ஆன் எவ்ரி இயர். ஸோ இந்த கேல்குலேஷனில் நம்ம நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு ட்ரீம் நம்பரை அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவனால் அச்சீவ் பண்ண முடியும். அவரோட அச்சீவ் பண்ணுற தொகை முதலீட்டு அமௌண்ட்டோட மொத்த முதிர்வு தொகை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா அவரோட 50வது வயசில் 2.5 crores. இது வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து 15% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க, சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிறிய சிறிய தொகையை நீங்கள் சேமிக்கிறதன் மூலமாக தாராளமாக உங்களாலேயும் உங்களோட ட்ரீம் நம்பரை ஒரு பர்டிகுலர் இயர்ஸில் அச்சீவ் பண்ண முடியும். நார்மலாக எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டு டெபிட் டேட் வந்து
ரிஜெக்ட் ஆகாமல் அந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் பேங்க்கில் ஃபண்டு இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஐபி பாஸ் ஆகிரும். இன்னொன்றும் நிறைய பேனிக் ஃபேஸ் வரும். அந்த மாதிரியான சமயத்தில் பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வித் பேஷன்ஸு ஆப்வியஸ்லி உங்களுக்கு உங்களோட ட்ரீம் நம்பர் அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இதுக்கான ப்ரெசன்டேஷனை தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி மந்த் 5,000 rupees with the top up of 1,000 rupees on every year. Thereby on 15% return after 25 years you can achieve 2.51 crores. இந்த 2.51 crores-ங்கிறது ஒரு 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 சிக்னிஃபிகண்ட்டான அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் வந்து உங்களோட ஃப்யூச்சர் தேவைகள் எதுவாக வேணால் இருக்கலாம். உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இருக்கலாம், இல்லை உங்களோட சன் அண்ட் டாட்டரோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கலாம், இல்லை மேரேஜ் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம். அதுக்கு இந்த 2.5 crores யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர சந்தேகம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இறங்கு முகத்தில் இருந்ததுன்னா உங்களோட ஃபண்ட் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, போன செப்டம்பரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்களோட மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 9 இன்ஸ்டால்மெண்ட் 10 இன்ஸ்டால்மெண்ட் பாஸ் ஆகிருக்கும். ஸோ 5,000 rupees ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 rupees கட்டியிருப்பார். ஒன்று அவரோட ஃபண்டு வந்து நெகட்டிவாக இருக்கும், இல்லைனா அட்பாராக இருக்கும், இல்லைனா 50,000 rupeesக்கு மேலே ஒரு 51,000 52,000. என்னடா நம்ம எப்போவுமே சொல்கிறோமே இந்த 15% ரிட்டர்ன்ஸ் 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமே அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மொதல் 5 வருஷத்துக்கான ஃபேஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து பேஷன்ஸாக பேனிக் ஆகாமல் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை சமாளிச்சுட்டு நின்றுட்டாரு அப்படின்னா தாராளமாக அவரோட மைண்ட் செட்லேயே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்துடும். எப்போ ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவரோட எஸ்ஐபி அமௌண்ட் பாஸ் ஆகுது, அதோட க்ரோத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா தாராளமாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவார். ஸோ செலவுகளை கட்டுப்படுத்தும் போது அவரோட மீதமுள்ள சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, டோன்ட் கோ ஃபார் அ ரெகுலர் எஸ்ஐபி. ஆல்வேஸ் வென் யூ ஆர் கோயிங் ஃபார் அ எஸ்ஐபி டூ அ ஸ்டெப் அப் ஆர் டாப் அப். ஸோ அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் இயர் ஆன் இயர் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அதிகமான மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகிடுது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா உங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் ரெகுலர் எஸ்ஐபி கட்டிட்டு 10 வருஷத்தில் 50 லட்ச ரூபா கட்டியிருப்பார், அவரோட அமௌண்ட் வந்து 1 crore ஆகிருக்கும். வேறஸ் நீங்கள் அதே ஒரு ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமாக ஒரு இண்டிவிஜுவல் போகிறாரு அப்படின்னா அவர் தாராளமாக அந்த அமௌண்ட்டோட அதிகமாக கட்டியிருப்பார், ஆனால் அவரோட மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ஹியூஜாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பங்குச்சந்தையோட ஏற்ற இறக்கங்களை பற்றி ஒரி பண்ணிக்காமல் தொடர்ந்து உங்களோட கடமை வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் யூனிட்ஸை அதிகமாக வாங்கணும். ஸோ இந்த கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களோட முதிர்வு தொகை வந்து கோடிகளாக தான் இருக்கும். அந்த தொகை வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரோட இன்னொரு சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.